வார்த்தையை அறிவதன் மூலம் நாம் கடவுளையும் கடவுளின் திட்டங்களையும் அறிய முடியும். நாம் புரிந்து கொண்ட கடவுளின் சட்டங்கள் வழியாக சாத்தான் கண்ணியிலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ள முடியும். கடவுளின் கட்டளைகளை மீறுவது பாவம். பாவம் நம்மை சாத்தான் அடிமைகளாக்குவார். யோவான் 10:10 சொல்கிறார். அதில் இயேசு சொல்கிறார், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடன் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். குடும்பங்களில் கடவுளின் வார்த்தை இல்லையெனில் அங்கு இயேசுவும் இல்லை. இயேசு கடவுளின் வார்த்தை என்று திருவெளிப்பாடு 19:13 சொல்கிறார். அப்படியானால் சாத்தான் வந்து நாம் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், பணம், அனைத்து ஆசீர்வாதங்களையும் திருடி நம்மை சாகடிப்பார். ஒசேயா நூலில் 4:6 கடவுள் சொல்கிறார், அறிவின்மையால் என் மக்கள் அழ்கின்றார்கள். உலக ஞானம் வாழ்வு தருவதில்லை. கடவுளை அறிவதுதான் நம் வாழ்வு. கடவுள் படைத்து உயிரும் உடலும் தந்துள்ள மனிதனுக்கு அறிவுக்காக கடவுள் சட்டங்களும் நியமங்களும் தந்துள்ளார். இதுதான் பைபிள் அல்ல வேதாகம்.